ஹலோ நண்பா, வந்துட்டிங்களா? நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் வேறு இன்ட்ரோ சொல்கிறான்ட்டு. ஆமாம் கைஸ், எப்பயும் போல் ஒரே இன்ட்ரோ சொல்லி போர் அடிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் ஒன் டேப் மேட்ச்சு தான் கைஸ். நீங்கள் நினைப்பீங்க எப்போயுமே ரோப்ளாக்ஸ் தானே போடுவான், என்ன இவன் புதுசாக ஃப்ரீ ஃபயர் போட்டிருக்கான். ஆமாம் கைஸ், இது ரோப்ளாக்ஸ் விளாண்டு போர் அடிச்சிருச்சு, அதனால தான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம். நம்ம தம்பி கூட ஒரு ஒன் டேப் மேட்ச் போகலான்னு இப்போ போயிட்டுருக்கேன். வாங்க, இப்போ நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் சும்மா தூக்கி விட்டால் ஒன் டேப் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். சரி வாங்க, மேட்ச்குள்ளே போயிடுச்சு. இப்போ கன் எடுக்கணும். நம்ம கன் எடுத்துட்டோம், 2 கன்று. அதுக்கு பதிலாக வேறு கன்று எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், பிரச்சனையே இல்லை. நம்ம தம்பி வருவாப்பில் முடிச்சு விட்ருணும். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். காய்ஸ் வந்தால் முடிச்சு விட்றலான்னு பார்த்தேன். பாதி ஹெல்த்தில் தம்பி மிஸ் ஆகிட்டாரு. திருப்பி ஒரு ட்ராக் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தலைவர் ஓரியன்வா போட்டு விட்டார். கைஸ் புது க்ளோவால் ஸ்கின்னு கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சொல்லி வாய முடியல. தம்பியை முடிச்சு விட்டோம், எமௌண்ட்டை போட்டோம்மா மரணமாக. ஆனால் காய்ஸ், நான் முன்னாடியே விளாண்டுருக்கேன் தம்பி கூட ஒன் டேப் மேட்ச்சு. முன்னாடிலேருந்து நான் விளாண்டுருக்கேன் இது ஃப்ரீ ஃபயர்லாம். இப்போ தான் சரி இது வீடியோ போடுவோன்ட்டு தலைவர் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சு விட்ருப்பார். குளோவால் போட்டு ஹெல்த்தை போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் என்னை அடித்தான்னு அடிச்சிருப்பியான் காய்ஸ். நான் ஓடிட்டேன். இன்னும் லேகாக நம்மளோட பேசிவ் கேரக்டருக்கு, அதனால் எப்படியோ தப்பிச்சிட்டோம். இவன் வேறு அப்பப்போ ஓரியனை விடுறான், அதே டென்ஷனு. கைஸ் கொஞ்சம் ஹெச்பி, இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் செத்துருவான். அவ்வளோதான், ஸ்கில்லை போட்டு ஒரு ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. தலைவர் தள்ளி போயிட்டார். நம்மளுக்கு மீதி நேரம் கொஞ்சம் கைஸ் செத்துட்டோம். ஒரு ரவுண்டு தானே, தம்பியை முடிச்சு விட்டுறலாம், பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொலை வெறியில் அவனை முடிச்சு விடலான்னு பார்த்தேன். உட் பேக்கரை வச்சு மண்டையிலே போங்கப்பா தம்பி வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. கைஸ் இது புது க்ளோவால் ஸ்கின்னு ஈவெண்ட்டில் விட்டாங்க. அப்படியே வாங்கிட்டேன். கைஸ் டைமண்ட் கொடுத்த நல்ல கைஸ், சும்மா ஒரு கேம் விளாண்ட ஒரு டோக்கன் தருவாங்க போல், அதில் வாங்கி இந்த க்ளோவால் ஸ்பின் பண்ணி விட்டேன், கிடச்சிருச்சு. கைஸ் இதில் ஒரு ஒன் டேப் மரணமாக எமௌண்ட்டை போட்டு விட்டோமா, தம்பி வாய் பிளாஸ்டின்னு போச்சு. அடுத்த 3rd ரவுண்டு வந்துருச்சு. அடுத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பவராக விளாடணும், வின் பண்ணணும் இல்லையா? அதுக்காகவே கைஸ் குளோவால் போட்டு சுற்றி தம்பியை கதற விட்டுட்டேன். இதில் ஒரு ஒன் டேப் புழுகுன்னு பார்த்தேன். கன்னு ரொம்ப ரீலோட் ஆகுது. கைஸ் அடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ். இனிமேல் ஃப்ரீ ஃபயரில் என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து நான் வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம பிஆர் சிஎஸ் அப்படின்னு நான் எல்லா மேப்பும் விளையாடலாம் கைஸ். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன் டேப் மேட்ச்சு தானே வீடியோ. கைஸ் நாளைக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹெச்பியில் தம்பியை முடிச்சு விட்டேன். ஆனால் கைஸ் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா விளாடுவேன் கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். கைஸ் நம்ம கில்டும் வச்சுருக்கோம். யாரெல்லாம் சேரணுமோ சேருங்க. கில்டு யூஐடி நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். இந்த இடத்துல தலைவர் ஒரு ஓரியனை போட்டு விட்ருப்பார். நம்ம க்ளோவால் போட்டாச்சு. இப்போ வந்துவியான் ஒரு ட்ராக் அடிப்பேன், செத்துருவேன்னு பார்த்தா தம்பி நம்மளுக்கே ஆட்டம் காட்டுறாரு. நம்மளே ஒரு பெரிய ஒன் டேப் பிளேயரு கைஸ். ஒன் டேப் மட்டும் எனக்கு இல்லை, அழுத்தி போடி எனக்கு மெயின் தான் கைஸ். க்ளோவால் விட்டா அது எங்கேயோ போய் விழுகுது. பவரை போட்டு ஒரு ஸ்மாஷ் பண்ணி விட்டேன் பாருங்கள். தலைவர் எங்கிட்டோ ஓடிட்டார். இதில் ஒரு ஒன் டேப் அடிக்கலான்னு பார்த்தேன், அவன் வேறு தப்பிச்சு ஓடுறான் கைஸ். இதே நம்மளுக்கு டென்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல தம்பி நம்மளுக்கு சோழியை முடிச்சு விட போனியா, சுற்றி க்ளோவால் போட்டு தம்பியை கதற விட்டுட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஏற்றிய இது மெடிக்கெட்டாக வேறு என்னன்னே தெரில, இன்ஹேலர் போல் கைஸ். இந்த இடத்துல ஒரு ஒன் டேப் போடுவேன் பாருங்கள். அவன் என்ன பேச்சாடா பேசுகிறீங்கன்னு பேசுவான் அவன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் கைஸ், மரணமாக ஒரு ஒன் டேப் போட்டோம். இந்த ஒன் டேப் எப்படி இருக்குன்னு என் கூட ப்ளே பண்ணா உங்கள் யூஐடி சொல்லுங்கள் கைஸ், நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணலாம். ஒன் டேப் மேட்ச்சு சிஎஸ்ன்னு என் கில்லில் ஆள் இல்லை, யாரெல்லாம் சேரணுமோ வாங்க கைஸ். ஓகே, 4th ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தம்பியை நம்ம
ஒன் டேப் போட்டுருவோம் கைஸ். உட் பேக்கர் வச்சு பாருங்கள், ஒன் டேப் அவ்வளோதான். உட்கார வச்சே முடிச்சு விட்டோம். எப்படி கதறியாங்க கைஸ். ஓகே 5th ரவுண்டு வந்துருச்சு. இப்போ தம்பி என்ன பண்ண போகிறோமோ டெசர்ட்டிகள் வச்சு தான் கைஸ். இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறேன்னு. டெசர்ட்டு தான், டெசர்ட்டில் உட் பேக்கர். உட் பேக்கர் வச்சு நட்டுன்னு மண்டையில் அடித்தோம் கைஸ். அவ்வளோதான் மண்டை பிளாஸ்டே கோட்டு படத்தில் வர மாதிரி. இப்போ லாஸ்ட் ரவுண்டான 7th ரவுண்டு வந்துருச்சு கைஸ். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். யாரெல்லாம் கைஸ் வின் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. யாரெல்லாம் என் கூட ப்ளே பண்ணணுமோ வாங்க கைஸ். உங்கள் யூஐடி சொல்லுங்கள், அதை பொறுத்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து விட்றேன். 7-2 நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.